ஆச்சாரியாள்கிட்ட போய் 85 வயசான கழவர் கதறினார் ஆதிசங்கரத்தை காசியிலே. என் ஜென்மா கரையேறணுமே, நான் என்ன புஸ்தகம் படிக்கணும், என்ன ஜபம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும்னா கோயிலுக்கு கூப்பிட்டாள். ஸ்நானமோ ஜபமோ புஸ்தகமோ இதெல்லாம் காப்பாற்றிவிடாது, 3 லோகம் போனாலும் நீர் வேற வழி இல்லை, ஒரே ஒரு வழிதான் நாள். இந்த சம்சார சமுத்திரத்திலிருந்து கரையேறி துக்கமில்லாம இந்த இவ்வுலகத்திலையும் வாழ்க்கை அடைஞ்சு பரலோகத்திலையும் க்ஷேமத்தை அடையணும்னா ஒரே ஒரு மார்க்கம் தான் நாள். திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. 3 லோகத்திலையும் ஒரே ஒரு மார்க்கம் தான். பாக்கிக்கெல்லாம் பல மார்க்கம் இருக்கும். தலைவலிக்கு மருந்து ஒரு டாக்டர் ஒரு மருந்தை கொடுப்பார். இந்த துக்கத்தை போக்கிண்டு சுகத்தை அடையறதுக்கு 3 லோகம் போனாலும் ஒரே ஒரு வழி சாது சங்கம் தான். மகான்கள் அப்படி பண்ணிவிடுவாள். அதுக்குதான் மகத் சங்கம். மகான்களுடைய சங்கத்தை போய் அடையிறது அது சகல க்ஷேமத்தையும் கொடுத்துவிடும். இப்படி சொன்ன கிரந்தம் தான் மகாபாரதம், மகா புண்ணிய கிரந்தம்.